Happy birthday to you, lovely Jema. 75th birthday to you. Happy birthday. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு உங்களோட 75th birthday. எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கொண்டாடுறாங்க. பட் அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சம் கோபமாகவும் இருக்குது. என்னென்னா நீங்கள் 75th பர்த்டேவை கோட்டையில் செலிப்ரேட் பண்ண வேண்டிய நீங்கள் அதை கோட்டை விட்டுட்டீங்களேன்னு ரொம்ப ஒரு கோபம், வருத்தத்தை விட கோபம்தான் இருக்குது எனக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ ஏன் ஸ்ட்ராங்காக நீங்கள் கோட்டையில் இருந்திருக்க வேண்டியவங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு கேடர் டேர்ன்ட் மினிஸ்டர் டேர்ன்ட் சிஎம் கேண்டிடேட்டாக ஆஃப்டர் லாட் ஆஃப் ட்ராமாஸ் அண்ட் டயலமாஸ் டிக்ளேர் பண்ணியே 66+9 அலையன்ஸில் அவராலேயே வாங்க முடிஞ்சிருந்ததுன்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எம்கே மிஸ்டர் எம்கே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் கோட்டையில் உட்காந்துருப்பீங்க. இந்த ஹேட்ரிக் பண்ணிகிட்டே நீங்கள் புரட்சி தலைவருக்கு ஈக்குவலாக புரட்சி தலைவின்னு அப்போ உங்களை கூப்பிட்ருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அந்த டைமில். பட் எல்லாம் மிஸ் ஆச்சு. அதனால் ஒன்றும் என்ன செய்கிறது, அவ்வளோதான், பாஸ்ட். ஓகே ஜேமா, நீங்கள் யூ ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் கைண்ட் பை நேச்சர், and you were strong and sincere by education, and you seem to be self-centered and adamant, stubborn because of the political environments. ஆமாம், நீங்கள் ரொம்ப இதாக தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக தான் இருந்திருக்கீங்க. பட் உங்களை இன்ட்ரோவர்ட் மாதிரி கடைசியில் காட்டினது இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் தான். அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட பிரிக்க முடியாத குணம்னா உங்களோட போல்ட்னஸும் உங்களோட கைண்ட் ஹார்ட்டட் தான். எந்த இதுவும் டெசிஷனும் நீங்கள் உங்களோட இதில் தான் எடுப்பீங்கங்கிறது ஒன்று தான் லாஸ்ட் வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து போகாமையே இருந்தது. நல்ல அந்த குணம் தான் லாஸ்ட் வரைக்கும் இருந்தது. பட் எல்லோரும் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்ட்ரோவர்ட் இல்லை. உங்களோட லைஃப் ஓப்பன் புக்கு தான். ஏன்னா உங்களோட இதில் சினிமா ஆக்ட்ரஸஸ் யாரோட இதுவுமே ரியல் ஏஜே தெரியாது. பட் ஒரு பெரிய கிளாமரஸ் ஹீரோயினாக இருந்து உங்கள் டைமில் நீங்கள் அவ்வளோ பெரிய கிரேட் ஹீரோயின் அவரோட பேர் பண்ணதுனால இருந்து கூட உங்களோட ரியல் ஏஜ் எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் யூ வேர் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சர்ச் பார்க். அதனால் உங்களோட ரியல் ஏஜ் எல்லாருக்குமே தெரியும். அகாடமிஷியன் நீங்கள் பெரிய. அண்ட் தென் யூஆர் போல்ட் எனஃப் டு சே உங்களோட லைஃப்பில் இன்க்ளூட் பண்ண ஒரு பர்சனை அட் தட் டைம் அது ரொம்ப ஒரு இதாக இருந்தது. பட் நீங்கள் அதை போல்டாக கோயிங் ஸ்டடின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் இருந்தது. அப்போவும் அதான், நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தான், எதையும் மறைச்சது கிடையாது நீங்கள். ஆனால் அதுக்கப்புறம் சில இதெல்லாம் எப்படி உங்களோட இதை ஹைட் பண்ணுற மாதிரி ஆச்சுங்கிறது தான் ஒரு பெரிய கொஷின் மார்க். அது ரிடிகுலஸாக இருக்குது அந்த இதே. பெருந்தலைவர் காமராஜரை சொல்லுவாங்க ஒரு ரோல் மாடலாக. ஏன்னா அவர் மேரேஜ் பண்ணாமல் ரொம்ப இதாக இருந்ததா, அதாவது ஒரு மணி சேர்த்து வைக்காமல் அவர் சாகிறப்ப கூட அவர் கையில் இருந்த பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் ரொம்ப மீகர் அமௌண்ட் இருந்ததாக எல்லோரும் சொல்லி கேட்டிருக்கோம். பட் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்களை சொல்ல வேண்டிய இடத்துல இருந்திருப்பீங்க நீங்கள். ஏன்னா நீங்களும் உங்களோட இது அப்போவே சஃபிஷியன்ட் அண்ட் சர்ப்ளஸ் தான் உங்களுக்கு இருந்தது அமௌண்ட்டை. நீங்கள் ஹார்ட் ஏர்ன்டு மணி, ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்தீங்க. ஃபார் மோர் தேன் ஒரு 15-12 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு பெரிய குடி கட்டி பறந்தீங்க, குவீனாக இருந்தீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்போ உங்களுக்கு சர்ப்ளஸாக தான் இருந்தது, உங்களுக்கு நெசசிட்டிக்கு மேலேயே இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ஸ்பின்ஸ்டராக இருந்து காமராஜை விட, ஏன்னா காமராஜாவது அவர் சிம்பிள் மேன் தான். அவர் பை பர்த்டே அவர் முதலேருந்தே ஒரு சிம்பிள் தான். பட் உங்களை மாதிரி ஒரு கிளாமரஸ் ஹீரோயினாக இருந்து பெரிய இதில் இருந்தவங்க பாலிடிக்ஸ் வந்த உடனே ரொம்ப சீசண்டாக உங்களோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே மாறி போய் ஒரு கல்ச்சர்டாக இருந்தீங்க பாருங்கள். அது ஒரு நல்ல பாலிட்டிஷியனோட இது. அந்த அளவுக்கு நீங்களும் ரோல் மாடலாக இருக்க வேண்டியவங்க. பட் அது கூட ஒரு இதாக போச்சு. எப்படின்னா நீங்கள் ஒரு அசெட், நேஷனுக்கே ஒரு அசெட், நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டேட், நேஷனுக்கே. ஏன்னா உங்களோட நிறைய ஸ்கீம்ஸை
உங்களை ரோல் மாடலாக எடுத்து சென்டருக்கு வந்து எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு வேண்டிய வெல்ஃபேருக்கு வேண்டிய இதில் ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்கிறது இப்போ எல்லோரும் இன்னும் சொல்கிறாங்க, டில் டேட் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களை மிஸ் பண்ணுறாங்க எல்லோரும். அப்போ சொல்கிறப்ப நீங்கள் ஒரு அசெட் ஃபார் த நேஷன். பட் ஐரனி, நீங்கள் ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட்ஸ் கேஸில் மாட்டி, அதனால் மிச்சம் எல்லா இதுலேயும் இருந்து வெளியில் வந்தால் கூட அந்த கேஸில் நீங்கள் மாட்டி வந்து இதாச்சு. அதுதான் அவங்களோட ட்ராஜடிக்கு எண்டுக்கு இட் புஷ்ட். அது எல்லோரும் அதை நோபடி கேன் ரெஃப்யூஸ் தட். அது வந்து என்ன, நம்ம தலைவர் வந்து பார்ட்டி ஆரம்பித்தப்பவே ஃபேமிலி சென்டர்டாக இருக்கக்கூடாது, ஒரு ஃபேமிலி வந்து இன்வால்வ் ரொம்ப அவங்க இன்ட்ரூஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் பார்ட்டியே. ஏன்னா எம்கே ஃபேமிலி வந்து செல்ஃப் சென்டர்டாக இருக்காங்க, ஒரு இதாக இருக்காங்க, அவங்க அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே பார்ட்டி இது பண்ணுறாங்கங்கிறது மாதிரி தான் அவரோட அலகேஷன்லாம் இருந்தது. பட் மிஸ்டர் எம்கே ஃபேமிலியவே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு உங்களை சுற்றி இருந்த மிஸ் விகேஎஸ் ஃபேமிலி இருந்துட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய இதாக போச்சு. இங்கே உங்களை புஷ் பண்ணதோட ரீசன் எல்லாருக்கும் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே அவசியம் இல்லை, சிங்கிள் லேடிக்கு என்ன அவசியம் உங்களுக்கு? நீங்கள் வந்து எவ்வளவு காமராஜரை தான், பெருந்தலைவர் காமராஜருக்கு ஈக்குவலாகவே உங்களை சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த இது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா ஒரு காலத்தில் உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை நீங்கள் ஏதோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆனப்போ உங்கள் ஹார்ட் ஏர்ன்டு மணியை வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரோ, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரோ அதை இது பண்ண பார்த்தாங்க, உங்கள் மேலே கன்சர்ன் இல்லாமல் அதை வந்து அவங்க கணக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அப்போ கீஸ் எல்லாம் இது பண்ணி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர், புரட்சி தலைவர் ஹேண்ட் ஓவர் பண்ணதான் ஒரு இன்சிடெண்ட் எல்லா மேகசின்ஸ்லையும் படிச்சிருக்கோம். பட் அந்த ஹார்ட் ஏர்ன்டு மணி மட்டும் இல்லாமல் அந்த ரிலேட்டிவ்ஸை பரவாயில்லன்னு பண்ணிட்டாங்க, ஹார்ட் ஏர்ன்டு மணியை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. பட் இவங்க உங்களை ஹார்ட்ஷிப்பில் தள்ளி உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியும் இந்த இதில் வெல்த் கேஸில் இது பண்ணி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி போடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வேதனையான விஷயந்தான் அது, அந்த அளவுக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு உங்களால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, பட் நீங்கள் வந்து அதை செய்யலை. அவுட் ஆஃப் வாட் ரீசன்ஸ், என்ன சர்க்கம்ஸ்டன்சஸும் தெரியல. பட் நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சு கூட அந்த ஃபேமிலியை வந்து தள்ளி வைக்காமே இருந்துட்டீங்க. பட் இப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய ரிலீஃப், சை ஆஃப் ரிலீஃப், பிகாஸ் த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் இபிஎஸ். அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், இன்னும் அதே இதில் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா பரவாயில்ல, எனக்கு அது ஒரு ஹாப்பி. அவரை நான் வந்து ஒரு லைக் பண்ணுறது கூட இது ஒரு மெயின் ரீசன். ஏன்னா ஒரு கிளச்சஸ் ஆஃப் த ஃபேமிலியிலேருந்து ரிலீவ் பண்ணார் பாருங்க, அது பெரிய ரிலீஃப். அது இட் இஸ் அன் ரிலீஃப். பிகாஸ் உங்களுக்கு உடன் பிறவா சகோதரி நீங்கள் சொன்னீங்க, தோழின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட், ஜென்யூன் ஃப்ரெண்டு இருந்தால் எப்படி உங்களை கேர்டேக் பண்ணியிருக்கணும்? உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப இது பண்ணியிருக்க வேண்டாமா? கன்சர்ன் இருந்திருக்க வேண்டாமா? இப்போ எப்போ இருந்து இந்த டிசையர் சுகர் ஃப்ரீ அதுலெலாம் ஸ்வீட்ஸ் பண்ணுறாங்கன்னு இருக்குது. அப்போ அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஏன் கொடுத்து, உங்களுக்கு கிரேவிங் ஃபார் ஸ்வீட்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், என்னென்னா ஒரு சேயிங் ஒன்று உண்டு இங்கிலீஷில், ஸ்ட்ரெஸ்டு பீப்புள் தான் டெசர்ட்ஸை இது பண்ணுவாங்களா, லைக் பண்ணுவாங்களா. பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ட் when spelt backwards comes deserts. ஸ்ட்ரெஸ்டு ஆப்போசிட் உல்டாவை பண்ணால் டெசர்ட்ஸ் வருது. அதான் நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எதனாலன்னு தெரியல, அதை நீங்கள் வந்து அவுட்கம் பண்ணியிருக்கலாம், உங்கள்கிட்ட இருந்திருக்கு. இந்த இடத்துல அதான் என்ன, உங்கள் ஜென்யூன் ஃப்ரெண்ட், உங்களோட பிளட் ரிலேட்டிவ் இருந்திருந்தா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு எவ்வளவோ இருக்கே. நீங்கள் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்ஸஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் அந்த இது பண்ணியிருக்கலாம். டான்ஸ் அவங்கள ஆட சொல்லி உங்களோட இதை ரசனையை, நல்ல ரசனை உள்ள ஒரு, நான் முன்னாடி ஒரு வீடியோ ரசனையான ஒரு ஃப்ரெண்டு இருந்திருந்தால் உங்களை ரசித்து டான்ஸ் பண்ண சொல்லி உங்களோட சேர்ந்து புக்ஸை வாசித்து உங்கள் ஹெல்த்தில் எல்லாம் பண்ணி. ஏன்னா சாதாரண ஒரு பர்சன் கூட சுகர் டயபெட்டிக்லேருந்து வெளியில் வர முடியுது. பட் அந்த டயபெட்டிக் தான் லெட் டு த மல்டிபிள் இது ஆர்கன்ஸோட ஃபெயிலியர் வந்து கொண்டு போய் விட்டதுங்கிறத நினைக்கிறப்போ, ஒரு சாதாரண சிட்டிசனும் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியோட லீடர் மட்டும் இல்லை, சிஎம்மாக இருந்திருக்கீங்க. பார்ட்டியை வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து காப்பாற்றிட்டு வந்திருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அதை ஏன் உங்களோட ஹெல்த் இதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தலைங்கிறது
ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா சாதாரண ஒரு ஆளே கூட டெய்லி தன்னை மிரரில் பார்க்குறப்போ அவங்களோட இதில் ஹெல்த்தில் வந்து அவங்க கண்டிப்பாக இருக்கும், அக்கறை இல்லாமல் இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் அக்கறை இருக்கும், அப்புறம் தான் நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அதை கூட கவனிக்காமல் விகேஎஸ் என்ன செஞ்சாங்கங்கிறது ஒரு தெரியல. அவங்க நினச்சிருந்தா உங்களை எப்போவோ சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு உங்களை எல்லாரும் அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் தான் உங்களை வந்து ஸ்டபர்னாகவும் செல்ஃப் சென்டர்டாகவும் காட்டுச்சு. பட் நீங்கள் அந்த மாதிரியே கிடையாது. உங்களோட நேச்சரே ஒரு சைல்டிஷாக ரொம்ப நல்ல ஒரு குணம் உங்களுக்கு. எப்போவுமே கோபம் வந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் யாரையும் கண்ணாபின்னான்னு திட்டுறது. இப்போ சில பாலிட்டிஷியன்ஸ்லாம் என்னென்னவோ பேசுகிறாங்க, நீங்கள் என்றைக்குமே ஒரு ரொம்ப இதாக இருந்திருக்கீங்க, கண்ட்ரோல்டாக உங்களோட லாங்குவேஜ் இருந்திருக்கீங்க நீங்கள். அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம் எல்லாருமே. அதை டெய்லியே ஒவ்வொரு நாளும் வந்து எல்லாருமே, நாட் ஓன்லி ஏடிஎம்கே கேடர்ஸ், எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஜெயமா. நீங்கள் வந்து இவ்வளவு ஏர்லியராக இப்போ 75th பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுற இது. பட் 7 years ஆச்சு நீங்கள் போய்ங்கிறப்ப, 6 years பாஸ்ட் அப்படிங்கிறப்ப ஒரு ரொம்ப இதாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. இன்னும் இருந்து நல்லா செலிப்ரேட் பண்ண வேண்டியவங்க நீங்கள். இன்னும் இந்த ஸ்டேட்டோட வெல்ஃபேர் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாமே போச்சு. எல்லோரும் நினச்சி பார்க்குறாங்க, உங்களை டெய்லி நினச்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஏன்னா உங்களோட ஸ்கீம்ஸ் அப்படி, நீங்கள் கொண்டு வந்த ஸ்கீம்ஸையும் சொல்லி ஆகணும். இந்த இதெல்லாம் போகட்டும், விகேஎஸ் குரூப் வந்து உங்களை ஜென்யூனாக கவனிச்சிக்கலை அதெல்லாம். ஏன்னா அவங்க ஜென்யூன் ஃப்ரெண்டாக இருந்திருந்தால் அவங்களோட கன்சர்னும் ஜென்யூனாக இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லை. பட் இப்போ ஓகே, அவங்க பார்ட்டியிலேருந்து செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தீங்க. நீங்கள் வந்து தலைவர் எப்படி நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீமும் அப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் அவர் நிறைய ஓப்பன் பண்ணி விட்டதுனால தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ்லாம் இவ்வளோ தூரம் வர்றதுக்கும், லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இங்கேருந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய இதாக ரீசன். அவர் தான் அதுக்கு பேஸ்மெண்ட் போட்டார். அது மாதிரி நீங்கள் வந்து நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் மாதிரி நீங்கள் தொட்டில் குழந்தை அந்த இது ஸ்கீம் கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேர்ள் சைல்டும் அவளோட எஜுகேஷனை வந்து இது பண்ணிடக்கூடாது, ட்ராப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அது அப்படியே அது இது சஸ்டெயின் பண்ணுறதுக்காக சைக்கிள் கொடுத்தீங்க. அப்புறம் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்தீங்க யூனிஃபார்மாக. இதெல்லாம் உங்களோட ஒரு பெஸ்ட் ஸ்கீம்ஸு. அதே மாதிரி உங்களோட கைண்ட் ஹார்ட்டட் கன்சர்ன், நீங்கள் ரொம்ப யாரையும் கண்ட்ரோல்டாக பேசுவீங்க, ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்காக பேச மாட்டீங்கிறதுக்கு இன்னொரு ஒரு இது இலவசங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, எவ்வளோ அழகாக. விலை இல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தை டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரியில் ரொம்ப அழகாக கொண்டு வந்தீங்க. இலவசம் சொன்னால் எங்கே மக்கள் வந்து அதை ரொம்ப சங்கடப்படுவாங்களோன்னு சொல்லி விலை இல்லாங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணது ரொம்ப அழகான ஒரு இது. உங்கள் தமிழ் லாங்குவேஜ் எல்லாம், உங்கள் லாங்குவேஜெலாம் சொல்லணுன்னா அது இன்னும் பெரிய ஒரு இது. ஏன்னா நீங்கள் எல்லா லாங்குவேஜஸையும் கரெக்டாக அது எப்படி அதில் அந்த இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒரேஷியஸ் ரீடர். நீங்கள் புக்ஸ் எல்லாம் லாட் ஆஃப் புக்ஸ் படிப்பீங்க, எல்லாத்தையும் நல்ல டீப்பாக பார்த்து இன்டெப்த்து ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு இருந்த ஒரு அசட் நீங்கள். அந்த அசட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஏடிஎம்கே கேடர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு பீப்புளும் ரெக்ரெட் பண்ணுறாங்க அதை. ஓகே, இப்போ வந்து இந்த பார்ட்டி நல்லா வர்றதுக்கு உண்டான சைன்ஸ் இருக்குது. அது வித் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் நடக்கும் அதுன்னு நினைக்கிறேன் நான். Okay, Jema, you will be always honored and remembered by all the ADMK cadres. They will celebrate your birthdays. இன்னும் அப்கமிங் பர்த்டேஸை கூட they will celebrate. 75th இல்லாமல் உங்கள் சென்டினரியும் நல்லா செலிப்ரேட் பண்ணணும் உங்கள் பார்ட்டி அப்படிங்கிறது என்னோடய விஷ். லவ்லி ஜேமா, ஒன் மோர் டைம் ஹாப்பி பர்த்டே டு யூ. அண்ட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லாஸ்ட் இயர் உங்களோட பர்த்டேக்கு நான் வந்து ஒரு கவிதை எழுதினேன் இங்கிலீஷில். அதை இங்கே ஐ வாண்ட் டு ரீட் இட் அவுட். A tribute to Jayalalitha on her birthday. O charming lady, surely no woman before or after thee, a glorious protagonist in thy time, smitten with love for studies, thus thy childhood blossomed, daring the impossible, so thy womanhood happened. Thy audacity hath no metes and bounds. Alas, power comes to thee akin to
alternative current it sounds. Millions and millions of cadres strength throughout thy regime at length. The vicious circle surround thee thrived like mushroom, but the kith and kin till thy end had no room. An enigma encircles thee as a cobweb, whether slavery or to God or Titan, a brief drama of tragedy forgotten. உங்களுக்கு இது ஒரு ட்ரிபியூட்டாக நான் இது பண்ணேன். உங்களோட லைஃப் வந்து ஒரு பெரிய லெசன் டு எவ்ரி ஒன். எப்படி இருக்கணும், அதே சமயம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கும், யாரை எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்ன இதுன்னு மீன்னா வாட் ஐ மீன் அபவுட் தட்னா, நீங்கள் வந்து எப்படி இருக்கணுங்கிறது ஒரு போல்டாக ஒரு உமன், அதுவும் இந்த ட்ரவிடியன்ஸ்க்கு நடுவில் மேல் ஷாவினிசம் இருக்கிற இந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்து நீங்கள், ஏன்னா சினிமா பேக்ரவுண்ட் உங்கள் அம்மாட்ட இருந்தது, பட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை. அது உங்கள் மென்டார் வந்து ஃபோர்ஸ் பண்ணாருன்னு சொல்லுவீங்க, அது அவர் ஹெல்ப் பண்ணார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அவர் வந்து உங்களோட க்ரைசிஸில் தானே அவர் இங்கே உங்களை பார்ட்டிக்கு கூப்பிட்டாரு. நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, அதாவது இந்த மாதிரி என்கிட்ட வந்து தலைவர் வந்து ஒரு சத்தியம் வாங்கினார்னு. ஆமாம், எதனால்னா நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், இந்த பார்ட்டி கேடர்ஸும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லாக்டாக இருக்கணுங்கிறது தான் அவரோட ஆசையாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வேறு யாரும் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா, அதனால் நீங்கள் இங்கே தான் இருந்து அந்த பார்ட்டி பீப்புளோடு தான் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் அவரோட ஆசையாக இருந்தது. அதை நீங்கள் கொஞ்சம் மறைச்சிருக்கீங்க, பட் அது பரவாயில்ல, அது என்னோடய இதில் நான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்கள் வந்து அதான் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக நீங்கள் வந்து எல்லாருக்குமே ரோல் மாடலாக, நிறைய கேர்ள்ஸ்க்கு இப்போ ரோல் மாடலாக நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி எது செய்யக்கூடாதுங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு உங்களோட இதுலேருந்து. ஏன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து ரொம்ப விட்டுறக்கூடாது, நம்ம வந்து அதுக்கு ஒரு லெவல் வச்சுருக்கணும், லிமிட்டேஷன்ஸ் இருக்கணுங்கிறது உங்களோட இதனால். ஏன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அப்போசிஷன்லாம் உங்களை அந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸில் சொல்கிற அளவுக்கு இருக்குங்கிறது அது யாராலங்கிறதும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து நோ நீட், நோ நெசசிட்டி, பட் எதனால் வேண்டி இந்த இது வந்ததுங்கிறது அதனால தான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம அலோவ் பண்ணுறோம், அந்த அலோவ் பண்ணுறது கூட நீங்கள் ஒரு லிமிட் வச்சுருந்தீங்கன்னா எல்லாரையும் நம்பிட்டீங்க இல்லையா, அதுதான் அந்த நம்பினது தான் வந்து வெளியில் நீங்கள் நம்ப மாட்டீங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நம்பி விட்டதுனால தான் சில இது உங்களுக்கு ட்ராஜடியாக முடிஞ்சது. அது ஒரு லெசன் தான். இது வந்து எல்லாருக்கும் ஒரு லெசன், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது. உங்கள்கிட்ட இருந்து போல்ட்னஸ் எடுத்துக்கணும், அதே சமயம் யாரை விடணும் யாரை விடக்கூடாதுங்கிறதும் ஒரு லெசன். ஓகே ஜேமா, நெக்ஸ்ட் பர்த்டேக்கு உங்களை இன்னும் வேறு ஒரு போயம் எழுதி பார்க்கலாம். ஓகே, பாய்.